வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ். அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் கேட்குறாங்க. அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னால் என்ன, அது என்ன யூஸு, அது எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்ட் எதுக்கு படிக்கிறோம், அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் எதுக்கு படிக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அந்த பேர்லேயே இருக்குது. அதாவது நம்ம வந்து அந்த சப்ஜெக்டில் அந்த ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற சிப்பு, அதுக்கப்புறம் அந்த 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 சிப்போட யூசஸ், அந்த சிப்பு என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்டில் படிக்கிறது தான் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர். அதில் எதுக்கு இந்தமாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அது வருது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னால் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, அதாவது நம்ம எழுதுகிற கோடிங்ஸ், அது நீங்கள் ஜாவாவில் எழுதலாம், இல்லை சி ப்ரோக்ராமு, இல்லை பைத்தானு, எதாக இருந்தாலும், இல்லை சி ஹேஷு, இல்லை C++, எதில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதும் போது அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அசம்பிளி ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருக்கும். அசம்பிளி ப்ரோக்ராம் எதுக்கு அது கன்வெர்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, அசம்பிளி ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு வந்து CPU, அதாவது ப்ராசஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ப்ரோக்ராம், அசம்பிளி ப்ரோக்ராம். இது எப்படி ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து கன்வெர்ட் ஆகி அசம்பிளி ப்ரோக்ராமாக மாறுது அப்படி பார்த்தீங்கன்னா, அசம்பிளர்ட்டு ஒரு இது தான், அது வந்து அசம்பிளர்ட்டு ஒரு ப்ரோக்ராம், அது வந்து உங்களுக்கு வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து அசம்பிளர் ப்ரோக்ராமாக மாற்றுது. இது எதுக்கு மாற்றுதுன்னா, நீங்கள் கொடுக்குறது இப்போது சி ப்ரோக்ராமில் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு ப்ரோக்ராம் எழுதிங்கன்னா, அந்த சி ப்ரோக்ராம் மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அவுட்புட் வருதுல்ல, அவுட்புட் வர்றதுக்கும் அந்த ப்ராசஸர் தான் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். அதாவது அந்த கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணுறதுக்கு ப்ராசஸரோட ஹெல்ப் தேவைப்படும். அந்த ஹெல்ப் தேவைப்படுறதுக்கு அந்த ப்ராசஸருக்கு நீங்கள் எழுதியிருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு தெரியிருக்கு. அந்த அசம்பிளர் வந்து அசம்பிளி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராசஸருக்கு புரிய வைக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர், அதாவது உங்களுக்கு இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமு, அதனால தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம இந்த சப்ஜெக்டில் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்படி இல்லைனா இந்த சப்ஜெக்டில் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இந்தமாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஒரு மல்டிப்ளிகேஷனோ இல்லை அடிஷனோ எதுக்காவது எழுத சொன்னாங்கன்னா, பேசிக்காக நம்மளுக்கு எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் அது பேசிக்கான அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அதுக்கு தெரியணும். நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வச்சு நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா கவனிச்சாலே போதும். நீங்கள் அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் எந்த மாதிரி ப்ரோக்ராம் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அந்தமாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 இது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு 1200 அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போடுவாங்க. அப்படி இல்லைனா வெறும் 1200 அப்படின்ட்டு இருக்கும். இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் நீங்கள் ALP ப்ரோக்ராம் சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைனா வெறும் 1200 அந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தமாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் என்ன அர்த்தம், இந்தமாதிரி நம்பர் மட்டும் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கமாவை எடுத்துக்காங்க. இந்த கமா வந்து ஒன்று இந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா இந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணிக்காங்க தான் இந்த கமா கொடுத்தேன். ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூவ் RA, 1200, அது ரெஜிஸ்டர் RAனா 1200 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 1200 ப்ராக்கெட்டில் போட்டால் என்ன, வெறும் இதாக போட்டால் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராசஸருக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ரெஜிஸ்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த ரெஜிஸ்டருக்கு நம்பர்லாம் இருக்கும். அந்தமாதிரி அது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு எடுத்துக்கிறேன். அது ப்ராசஸர் உங்களுக்கு 64 பிட் ப்ராசஸர், அதை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். அது நான் இப்போ உங்களுக்கு 64 பிட்டும் எடுக்கல, இல்லை 128 இல்லை 32 எந்த பிட்டும் எடுக்கல. நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ப்ராசஸர் வச்சு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டரு ஒரு அட்ரஸ் அந்தமாதிரி உங்களுக்கு போட்டு நான் டிஃபால்ட்டாக நம்பர் செட் பண்ணுறேன். அட்ரஸ் வந்து 1200, 1201, அந்தமாதிரி ஒரு 1205 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் வந்து 1198, 99, அதுக்கப்புறம் 2200, 1201, 1203 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ரெஜிஸ்டர், இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் அட்ரஸ், அதாவது அட்ரஸ்ஸு 1200, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்னா அட்ரஸ் நான் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1200 இருக்குன்னா அட்ரஸ் 1200 அந்த அட்ரஸுக்கு போகணும். இப்போ 1200 ஒரு வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் 1200, இந்த அட்ரஸில் தான் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். இதே இது உங்களுக்கு வெறும் 1200 இருந்ததுன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டர் என்னென்னா உங்களுக்கு 1200, இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த ஏரியா, அதாவது இந்த அட்ரஸ், அதாவது 1202. இப்போ இந்த 1200 அந்த ரெஜிஸ்டருக்கு அட்ரஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1202.
இப்போ இந்த வெறும் இதாக உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் போடாமல் வெறும் இதாக கொடுத்தா ரெஜிஸ்டரு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தா உங்களுக்கு அட்ரஸ். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போது தான் சொல்லியிருந்தேன். அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளைக்கு பார்ப்போம். அதாவது மல்டிப்ளைக்கு நம்ம 10 × 4 = 40 அப்படின்ட்டு நம்ம எழுதிடுவோம். இது வந்து ஒரு சி ப்ரோக்ராம்லையோ இல்லை உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுதோ அதில் எழுத சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஒரு ஃபார் லூப் போட்டு அப்படி எழுதிடுவீங்க, ஈஸியாக எழுதிடுவீங்க. அதே இது அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இதே ப்ரோக்ராமை நீங்கள் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் எழுதணும்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், மூவ் RA, 1200 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இப்போ மூவ் RA, 1200 இது சொல்லியிருந்தேன். RAனா உங்களுக்கு ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த 1200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போனா இது வந்து 1200 அட்ரஸ். இப்போ நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல 1200 அட்ரஸ்ஸு. அப்புறம் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 10 ஏன் கொடுத்துருக்கேன்னா அதை இப்போ லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மூவ் RB, உங்களுக்கு 1201 மூவ் RB, 1200 ரெஜிஸ்டர் பி ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு 1201 அட்ரஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மூவ் RC, 0 RC, 0னா ரெஜிஸ்டர் C, 0 அதாவது ரெஜிஸ்டர் C, 0னா இந்த 0 வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்தமாரி 0னா உங்களுக்கு இந்தமாரி ரெஜிஸ்டர் இருக்கிற நம்பரு. அது இப்போ இங்கே வந்து RC, 0 இருக்கா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் C ரெஜிஸ்டருக்கு 0 வேல்யூ அசைன் ஆகும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துருவோம். இப்போ இங்கே வந்து RA, 1200 அப்படி சொல்லியிருந்து. இப்போ இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறது வந்துன்னா 10 × 4 40 ஆன்சர் நம்ம கடைசியில் கொண்டு வர வைக்கணும். இப்போ 10 வந்து A ரெஜிஸ்டர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த 4 வந்து B ரெஜிஸ்டர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த 10 வந்து A ரெஜிஸ்டர் தானே, அப்போ வந்து RA = 10 அப்படின்ட்டு அசைன் ஆகும். RA = 10னா உங்களுக்கு இந்த அசம்பிளி லாங்குவேஜில் உங்களுக்கு 10 ஒரு அட்ரஸில் உங்களுக்கு இந்த RA ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு RB வேல்யூ அடுத்தது 11. RBயில் நம்ம வந்து 4 ஸ்டோர் பண்ணுறோம், ஏன்னா 10 × 4 40 நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அதனால் உங்களுக்கு RA ரெஜிஸ்டரில் 10 ஸ்டோர் ஆகுதுனால அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இங்கே 10, அதுக்கப்புறம் RB = உங்களுக்கு 4 சொல்கிறதுனால அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் அடுத்த அட்ரஸ் நம்பர் வந்து 11. இப்போ இது 10, 11லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கிட்ட ஒரு லெபார்ட்டரியில் உங்களுக்கு வந்து அந்த 8051, 8086 அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு கிட் தருவாங்க. அந்த கிட்டில் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் அந்த ஏதாவது லூப் வரும்போது அந்த அட்ரஸை வந்து இப்போ இந்தமாதிரி இடத்துலலாம் எழுத சொல்லுவாங்க. அந்தமாரி ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த அட்ரஸ் தான் நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து அந்த அட்ரஸ் வந்து 1008, 1009, அதுக்கப்புறம் அந்த இல்லை 8000 சீரீஸில் ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த மிஷினை பொறுத்து 8051னா உங்களுக்கு 8000 சீரீஸில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 8086னா உங்களுக்கு 1000 சீரீஸில் அட்ரஸ் ஆரம்பிக்கும். அந்தமாரி டிஃப்ரெண்ட் ஆகும். அந்தமாரி நீங்கள் வந்து அந்த மிஷின்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா இப்போ நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாமில் கூட இந்தமாரி 10, 11 அந்த அட்ரஸ் வந்து ஒரு பென்சில் எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு லூப் மூலமாக சொல்லித்தரும் போது உங்களுக்கு அந்த லூப் வந்து எங்கே போகணும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கரெக்டாக நம்ம நோட்டிஃபை பண்ணணும். அதனால் இந்த எக்ஸாமில் இந்த 10, 11லாம் அந்த அட்ரஸ்லாம் நீங்கள் பென்சில் எழுதிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மூவ் RB, 1201 அது RB வேல்யூ 4 அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு RC வந்து 0 சொல்லியிருந்தோம், அது வந்து அட்ரஸ்ஸு 12, RC 0 இப்போ இந்த RC = 0 எதுக்குன்னா இந்த ரெண்டையும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி RCயில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஆடு RC, RA. ஆட் எதுக்கு பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RC, RA. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோட யோசிக்கணும். அதாவது ஒரு லூப்பு வந்து நம்ம பண்ணுறோன்னா அந்த லூப் வந்து இப்போ நம்ம ஃபார் லூப் மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து வெறும் லூப்னால் உங்களுக்கு ஜம்ப் பண்ணி திருப்பி அந்த எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்தமாரி தான் உங்களுக்கு லூப் கொண்டு வர முடியும். அப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 10 × 4 10 வந்து உங்களுக்கு 4 டைம் ப்ளஸ் பண்ணால் 40 வரும். அந்தமாரி 10 வந்து 4 டைம் ப்ளஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த லூப் வந்து 4 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும். 4 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகணும் தான் 4 வாட்டி 10 ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 40 வரும். அந்தமாரி நம்ம யோசிக்கணும். அந்தமாரி யோசிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது RC, RA. RC வந்து வேல்யூ என்ன உங்களுக்கு வந்து 0, உங்களுக்கு RA வேல்யூ வந்து உங்களுக்கு 10 அஸ்யூம் பண்ணோம். அப்போ RC, RA ஆடட் இருக்குது. அப்போ வந்து RC வேல்யூ என்னது நம்மளுக்கு 0 ப்ளஸ் 10 வந்து RA வேல்யூ = 10 வரும். இப்போ இந்தமாதிரி உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஒரு லூப், அதாவது இப்போ அப்படியே
ஃபஸ்ட்டு இப்போ ப்ரோக்ராமில் வந்து வரும்போது உங்களுக்கு ஜீரோலே, அதாவது ஜீரோ ஆர்சி ஈக்குவல் டு ஜீரோலே ஒரு லூப் அப்படியே வரும்போது ஆர்சி ஈக்குவல் டு ஆர்ஏ அந்த ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆர்சியில் ஸ்டோர் பண்ணும். அதாவது இந்த இடத்துல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஆட் ஆகி உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆர்சி ஈக்குவல் டு 0 + 10 வந்து 10 ஆர்சியில் தான் ஸ்டோர் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து சப்ராக்ட் ஆர்பி 1. ஆர்பி என்னது உங்களுக்கு வந்து 4. ஏன்னா 4 டைம்ஸ் நம்ம வந்து, அதாவது 10 × 4 டைம்ஸ் தான் 40. அப்போ 4 டைம்ஸ் நம்ம வந்து அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு 4 வந்து 1ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 - 1 வந்து 3. இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணணும். ஜம்ப்பு நாட் 0, அதாவது நாட் 0னா உங்களுக்கு ஆர்பி வேல்யூ 0வா இல்லாட்டி உங்களுக்கு வந்து 13 என்னதுன்னா, இப்போ நான் சொன்னல அந்த பென்சில் எழுத சொன்ன அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸில் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஆட் ஆர்சி ஆர்ஏ. இப்போ 0 இல்லை, அதாவது நாட் 0, நாட் ஈக்குவல் டு 0 NZனா, அப்போ வந்து நாட் ஈக்குவல் டு 0னால உங்களுக்கு வந்து ஆர்பி வந்து நாட் ஈக்குவல் டு 0னால இங்கே வரும். அப்போ வந்து ஆர்சி ஆர்ஏ வந்து திருப்பி உங்களுக்கு ஆர்சி வந்து ஏற்கனவே உங்களுக்கு 10 இருந்தது. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வாட்டி 10 ப்ளஸ் உங்களுக்கு ஆர்ஏ வேல்யூ 10. அப்போ வந்து 10 + 10 வந்து உங்களுக்கு 20 வேல்யூ வரும். 20, அதுக்கப்புறம் அது வந்து ஆர்சியில் ஸ்டோர் ஆகும் 20. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பி 1. ஆர்பி வேல்யூ ஏற்கனவே உங்களுக்கு 3 இருந்தது. ஏன்னா 4 - 1 உங்களுக்கு போன ஸ்டெப்பில் 3 இருந்தது. அந்த இப்போ 3 மைனஸ் திருப்பி 1, 3 - 1 வந்து உங்களுக்கு 2 வரும். இப்போ 3 - 1 2 வந்துருச்சா. அப்போ இப்போ திருப்பி நாட் ஈக்குவல் டு 0, அதனால் உங்களுக்கு திருப்பி ஜம்ப் உங்களுக்கு 13 அட்ரஸ் போகும். திருப்பி உங்களுக்கு ஆர்சி ஆர்ஏனா உங்களுக்கு 20 இருந்தது. 20 + 10 வந்து உங்களுக்கு 30. ஏன்னா ஆர்ஏ வேல்யூ வந்து 10னால உங்களுக்கு 20 + 10 வந்து 30. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் ஆர்பி 1, 2 - 1 வந்து உங்களுக்கு 1 வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு திருப்பி 1, அதாவது நாட் ஈக்குவல் டு 0 தான். அதனால் ஜம்ப்பு 13 அட்ரஸ் 13 போகும். இப்போ வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு 30 ப்ளஸ் உங்களுக்கு ஆர்ஏ வேல்யூ 10. ஏன்னா ஆர்சி ஏற்கனவே உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி 30 இருக்குது. அப்போ 30 + 10 வந்து உங்களுக்கு 40. அப்போ 40, அதுக்கப்புறம் ஆர்பி 1. ஆர்பி வந்து வேல்யூ என்ன இருக்குது உங்களுக்கு 1 இருந்தது. அப்போ 1 - 1 வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ 0 ஆச்சுன்னா இப்போ வந்து ஜம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜம்ப்பு நாட் 0, அதாவது 0வாக இருக்குது. நாட் 0வாக இருந்தால் தான் உங்களுக்கு 13 அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ண சொல்கிறோம். இப்போ நாட் 0னால உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு அட்ரஸ், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்ட அட்ரஸ் சொன்னேன் 1203, அந்த அட்ரஸ்க்கு ஆர்சி வேல்யூவை மூவ் பண்ணுறீங்க. ஆர்சி வேல்யூன்றது கடைசியில் ஆர்சி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபைனல் ஆன்சர். அதாவது 10 × 40 உங்களுக்கு 4 டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு 40 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த இதுதான் ஆர்சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஆர்சி வேல்யூவை தான் நம்ம வந்து அந்த அந்த 40 வேல்யூ வந்து அட்ரஸ் 1203க்கு மூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்து 1203ல தான் உங்களோட ஆன்சர் இருக்கும். இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 1200ல் நம்ம வந்து 10 வேல்யூ வாங்கினோம். அதுக்கப்புறம் 1201ல் உங்களுக்கு 4 வேல்யூலாம் நம்ம வந்து அந்த அதாவது 10 × 4 அந்த வேல்யூ வாங்கினோம். அதுக்கப்புறம் 1202ல் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். 1203ல் இந்த வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு மல்டிப்ளை ப்ரோக்ராம்னா இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். இப்போ வந்து இந்த மல்டிப்ளை ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, இதில் அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷனாக இருந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ வந்து இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ வந்து இதே மாதிரி தான் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி உங்களுக்கு கேட்டாலும் இதே மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் போடுவீங்க நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் பைனரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கப்புறம் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் பற்றி நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்கு எப்படி ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணணுன்ட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.